நாம் வச்சிருக்கிற மொபைல் ஃபோனில் அழிந்து போன புகைப்படத்தை மீண்டும் பெறுவது எப்படி, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது டெலீட்டட் ஆன ஃபோட்டோவை எப்படி ரீகவர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கண்டிப்பாக நாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். பாருங்கள், ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணோடனே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளேன்னு இருக்கும். அதில் சர்ச் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேர் நேம் டிஸ்க் டிக்கருங்கிறத அது சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறேன். அது ரொம்ப கம்மியான எம்பி தான், 1.54 எம்பி. ஒரு 15-20 செகண்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேர் லிங்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழிந்து போன புகைப்படத்தை எல்லாமே நீங்கள் கொண்டு வரலாம். அதுதான் இந்த சாஃப்ட்வேரோடைய சிறப்பு. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. 93 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஸ்கேனிங் ஆகும். அதுக்கு பிறகு ஓப்பன் வந்துடும். ஓப்பன் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் பேசிக் ஃபோட்டோ ஸ்கேனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அலோவ் கேட்கும். அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ண உடனே உங்களுக்கு அழிந்து போன புகைப்படம் எல்லாம் லைனாகவே உங்களுக்கு ஸ்கேனிங் ஆகும். ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அழிந்து போன ஃபைல்ஸ், அதாவது ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்கேனிங் ஆகும். எத்தனை ஃபைல்ஸ் ஃபோட்டோ டெலீட்டட் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு ஸ்கேனிங் ஆகிடும். சரிங்களா? கிட்டத்தட்ட எனக்கு 1000க்கு மேலே போகும். அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், 1000க்கு மேலே போயிடுச்சு. இது எல்லாமே நான் ஏற்கனவே அழித்த ஃபோட்டோ தான். மீண்டும் லோட் ஆகிடுச்சு, அதாவது ரீகவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனில் அழிந்து போன ஃபோட்டோவை நீங்கள் ரீகவர் பண்ணலாம். அதுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த சாஃப்ட்வேர் லிங்க் இருக்குது. அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதே மாதிரி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அழிந்து போன புகைப்படம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவருக்கு ஸ்கேன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த டீட்டெயில் பற்றி ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லா ஃபோட்டோவும் எனக்கு சேவ் ஆகிடுச்சு இப்போதைக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.